பார்க்க போகிறது ஒரு மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்கை எப்படி அனலைஸ் பண்ணுறது. அதுக்கு நியூ ப்ராஜெக்ட் பேர் கொடுக்கணும். மல்டி ஸ்டோரேஜ் கொடுக்குறேன். எம்எஸ். ஸோ வீட்டில் நான் ஒர்க் பண்ண போகிறேன். கிலோ பவுண்ட். நெக்ஸ்ட் பீம். ஸோ இதை முடிச்சுட்டு நான் க்ரியேட் பண்ண போகிறேன் என்னோட மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங். ஸோ 10x10 ஃபீட் பாக்ஸில் நான் ஒரு ட்ராயிங் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்லேஷன் டூலை யூஸ் பண்ணி எனக்கு ஃபஸ்ட்டு வேணும். ஜெட் டைரக்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ ஃபீட் வேணும்னு நான் மென்ஷன் பண்ணிவிட்டு லிங்க். ஸோ நீங்கள் லிங்க்குன்னு கொடுக்கும்போது இந்த நோட் டு நோட் லிங்க் ஆகும். ஆனால் எனக்கு வந்து பேஸில் வந்து ஓப்பனாக இருக்கணும். எனக்கு எத்தனை வேணும்னா 3 வேணும்னு கொடுக்கணும். ஓகேன்னு கொடுத்தோன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். 10 is it link open base 1 2 3 ஓகே. ஸோ அதே மாதிரி எனக்கு எக்ஸ் டைரக்ஷனில் அது பண்ணணும். அதுக்கு நான் என்னென்னா ஃப்ரண்ட் வியூக்கு போயிட்டு இதை அப்படியே நான் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். செலக்ட் ஆகலைன்னா நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தட் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு எக்ஸ் டைரக்ஷனில் வேணும். 10 ஃபீட் வேணும். ஸோ எனக்கு இது லிங்க் வேணும். ஆல்ரெடி லிங்க்கில் தான் கனெக்ட் ஆகும். ஓகேன்னு கொடுத்தோன்னா எனக்கு இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடும். திருப்பி நான் இதை செலக்ட் பண்ணுறேன். ட்ரான்ஸ்லேட் கொடுக்குறேன். ஒய் டைரக்ஷனில் வேணும். 10 3 ஸ்டோரி. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டோரேஜ் பில்டிங். G+4ன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இதை க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலம்ஸ் அண்ட் பீம் மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த கேசஸில் நான் வந்து பார்த்தீங்கன்னா காலமையும் பீமையும் ஈக்குவல் ஸ்பேஸிங்கில் கொடுக்குறேன். ஸோ 12x12. பீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 15x15 கொடுக்குறேன். அந்த மாதிரி ஈக்குவல் ஸ்பேஸிங்கில் கொடுத்துட்டா ஸோ அந்த காலமை செலக்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா செலக்ட் டூலில் போய் parallel toன்றதை y டைரக்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு assign to selected view. அதே மாதிரி ரியாக்ஷன், அதாவது ரெக்டாங்கிளில் பீமை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். parallel to x and parallel to z. ஸோ இது செலக்ட் பண்ணதுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. நான் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணுறேன். சப்போர்ட் போகிறேன். க்ரியேட் போய் ஒரு ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டேன். அதை நான் அசைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி அசைன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொசீஜர் சொல்லி தந்துட்டு இருக்கேன். மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்கில் எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னுட்டு. அதுக்காக நான் பேசிக் லோடான செல்ஃப் வெயிட்டை மட்டும் இதில் இப்போ கொடுக்க போகிறேன். ஸோ செல்ஃப் வெயிட் லோடு ஃபேக்டர் -1 மைனஸ்ன்னு கொடுக்குறது வந்து டவுன்வர்ட்ஸ் வந்து ஆக்ட் ஆகிறது. இப்போ எனக்கு இந்த ஒட்டுமொத்த பில்டிங்க்கும் இது தேவைனால அசைன் டு வியூன்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ். ஸோ இந்த அனலைஸ் வந்து எனக்கு கரெக்டாக வருமா வராதான்றதை நான் வந்து அனலைஸ் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடியே செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த மாதிரியே ப்ரொசீஜர்ஸ் கரெக்டாக வரணும். ஸோ ஃபஸ்ட்லேருந்து நம்ம கொடுத்த ஸ்டெப் பிரகாரம் இது வரணும். ஸோ சில நேரம் என்ன இருக்குன்னா சப்போர்ட் வந்து லோடு கீழே இருக்கும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு
ரிசல்ட்ஸ் வராது, சப்போர்ட்டில் எரர் காட்டும்னு அர்த்தம். ஸோ அந்த ப்ரொசீஜரை விட்டு எது தள்ளி இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு எரர் காட்டும். ஸோ இதில் என்ன டேட்டா வேணும்னுட்டு நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போதைக்கு நான் நோ பிரிண்ட் டேட்டான்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கொடுக்குறேன். ஆட் கொடுத்த பிறகு அனலைஸ் போய் ரன் அனலைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு அனலைஸ் ரன் ஆகிடுச்சு. 0 எரர், 0 வார்னிங், 0 நோட். ஸோ வியூ அவுட்புட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அதோட டேட்டா உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி. ஸோ எத்தனை ஜாயின்ஸ் இருக்குது, எத்தனை மெம்பர்ஸ் இருக்குது, எத்தனை சப்போர்ட் இருக்குன்னுட்டு இங்கே வந்துடும். ப்ரைமரி லோட் கேஸ்லேருந்து எல்லா டீட்டெயில்டும் இங்கே வந்துடும். எவ்வளோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இதில் இருக்குன்னுட்டும் இங்கே வந்துடும். இதை கொடுத்துட்டு ஸோ ஒன்ஸ் நான் மாடலிங்ன்ற ஒரு இதை எனேபிள் பண்ணி எனக்கு அனலைஸ் ஆனால் மட்டும்தான் என்னோட மற்ற என்வாயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிளாக இருக்கும். உதாரணத்துக்கு ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், ஸ்டீல் டிசைன்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த கேஸஸில் நம்ம வந்து போஸ்ட் ப்ராசஸிங் பார்க்க போகிறோம். ஸோ நான் கொடுத்த லோடுக்கு என்ன ரிசல்ட்ஸ் வந்துருக்குன்னுட்டு ஓகே கொடுக்கணும். நோடுன்னு கொடுக்கும்போது நோட் ரிலேட்டடான டேட்டா எனக்கு இங்கே வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ பீமுக்கு உண்டான டேட்டா எனக்கு இதில் ஃபார்ம் ஆகும். ஸோ பீம்லேயே ஃபோர்ஸ் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் காலம் நான் செலக்ட் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ரிசல்ட்ஸ் காட்டும். ஸோ நீங்கள் கிராஃப் யூஸ் பண்ணி அதோட பெண்டிங் மூமெண்ட், ஷியர் ஃபோர்ஸ், ட்ராயிங் கிராஃபை நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ இதை அனிமேட் பண்ணனா டிஃப்ளெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னாலும் இங்கே பார்க்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன்ஸ் தெரியும். ஸோ என்னென்ன ரிப்போர்ட் வேணுமோ அதெல்லாம் நான் செலக்ட் பண்ணி இந்த கேசஸில் எனக்கு எல்லாமே வேணும்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தேன்னா இங்கே எனக்கு ரிப்போர்ட் ஃபார்ம் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பேஜ் இருக்குன்னுட்டு காட்டும். அதில் இது எத்தனாவது பேஜ், நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இதாகிடும். ஸோ நீங்கள் பிரிண்ட்டுன்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து பிடிஎஃப் க்ரியேட்டர்னுட்டு இருக்குது. ஸோ இதை வச்சு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக க்ரியேட் ஆகிடும். ஸோ எங்கே வேணும், எந்த இடத்துல சேவ் பண்ணணும் எல்லாமே கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்கை ஸ்டாட் ப்ரோவில் அனலைஸ் பண்ணுற ப்ரொசீஜர். தேங்க்யூ.